இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், ஒரு வேற மாரியான ஒரு லுக்ல இருக்காரு விஜய் தேவரகொண்டா. ஒரு மாரி ரக்கடா பயங்கர மாஸா இருக்காரு. அப்படிங்கிற மாரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த தேவரா வைப்ல வந்து இந்த படம் வந்து இருக்கு. அப்படிங்கிற மாரியும் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதே மாரி அனிருத் மியூசிக் வந்து பங்கமா இருக்கு. அதனாலேயே இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து நம்ம விஜய் தேவரகொண்டா. அதே மாரி ஒரு ரகடான லுக்கெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்குள்ள இணையறாரு. எதுக்கு இணையறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. அதுவும் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் குரூப், ஒரு தீவுல இருக்கக்கூடிய ஒரு கல்ட் மெம்பர்ஸ். இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரியே இருக்கு. ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு தீவுல இருக்கக்கூடிய கல்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாரினா, எஸ் நீங்க மேக்ஸிமம் வந்து இப்ப கடைசியா ரிலீஸ் ஆன இந்த ரெட்ரோ படத்துடைய ஒரு சாயல் வந்து இந்த படத்துல தெரியும். ஒரு தீவுல இருக்கக்கூடிய அகதியா இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மக்கள், அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கு ஒரு தலைவன் வந்து வருவான் அப்படிங்கிற மாரி ஒரு என்ன சொல்றது? ஒரு ப்ராஃபஸி வந்து அங்க இருக்கு. அந்த ப்ராஃபஸிக்கான தலைவனா தான் வந்து நம்ம விஜய் தேவரகொண்டா இங்கிருந்து அங்க போய் அந்த மக்கள எப்படி காப்பாத்துனாரு. அவர் போனது வேற ஒரு காரியத்துக்காக. ஆனா, அவரு எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த படத்த வந்து ஒரு கிளிஃபர் ஆங்கிள்ல தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம்.